கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை யோவேல் 2 இப்படி சொல்லுகிறது: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம அவமானத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கலாம், வெட்கத்தை மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், இனிமே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, இனிமே நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க? எப்போ அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க? வேதத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களை அதிகமாக நேசித்ததுனால அவர்களை மோசையை கொண்டு கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தோம். அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தோம். தேவைக்கு மாத்திரம் அவரை தேடுகிற ஜனங்களாக இருந்தாங்க. ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையிலும் கூட கடன் பிரச்சனை, போராட்டம், வியாதி, அவமானம் இப்படி வருகிற நேரத்தில் மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்படி வணங்கா கழுத்துள்ள தேவைக்கு மாத்திரம் தேடுகிற ஜனங்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மேல் ரொம்ப பிரியமாக இருந்தார். இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அந்த ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். மன்னாவை கொடுத்தார், அவங்களுக்கு வேணுன்ற இடத்துல இறைச்சி வேணுங்கிற நேரத்தில் அவர்களுக்கு காடைகளை கொடுத்தார். தண்ணீர் கசப்பாக இருந்த பொழுது அதை மதுரமாய் மாற்றினார். அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்து கொண்டே வந்தார். ஆனால் ஜனங்களோ அவருக்கு தேடுகிறதற்கு உணர்வில்லாத ஜனங்களாக இருந்தார்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள். முன்பதாய் இருக்கிற செங்கடல், பின்னாடி பின்தொடருகிற பார்வோன், நடுவில் நின்று கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்த நேரம். ஒருவேளை அப்படி நம்மளோட வாழ்க்கையிலையும் பின்னாடி மனுஷங்களுடைய போராட்டங்கள், பொல்லாத சத்துருவினுடைய போராட்டங்கள் நம்மளை பின்தொடருகிற காரியங்களாக இருக்கலாம். முன்பதாய் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள், என்ன செய்வோமோ என்று சொல்லி தவிக்கிற நடுவில் தவித்து கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நடுவில் நின்று கொண்டு என்ன செய்ய போகிறோமோ என்று திகைத்த நேரத்தில் கர்த்தர் முன்பதாக இருந்த செங்கடலை மோசையை கொண்டு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அந்த செங்கடலை 2 பிளந்தார். யுத்தம் கர்த்தருடையதாக இருந்தது. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த செங்கடலை 2 பிளந்து அதை வெட்டாந்தரையாய் மாற்றி அதன் வழியாய் ஜனங்களை நடக்க பண்ணின கர்த்தர். பின்தொடர்ந்து அந்த பொல்லாத கூட்டங்களை கர்த்தர் நிர்மலமாக்கி போட்டார். அந்த சேனையை அவர் நிர்மலமாக்கி போட்டார். ஏன் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் அவர் கூட இருக்கிறவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை அவர் பிளந்து அது வெட்டாந்தரையாய் மாற்றி அவர் நேசித்து அவர் மீட்டு கொண்ட ஜனங்களை நடக்க பண்ணினார். ஆனால் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் தாயின் வயிற்றினிலே உருவாகுவதற்கு முன்னாடியே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை வேறுபடுத்திருக்கிறார், நம்மளை நேசிக்கிறார், நம்மளை அவருடைய தரிசனத்திற்காய், அவருடைய ஊழியத்திற்காய், அவருடைய காரியங்களுக்காய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், வேறுபடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்மளை பின்தொடருகிற அப்படியாப்பட்ட பார்வோனை போல பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத சத்துருக்கள் இருந்தாலும், நமக்கு முன்பதாக இருக்கிற நம்மளுடைய சூழ்நிலைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் கடக்க பண்ணுவார், எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். இன்று கண்ட எகிப்தியனை இனி காணாதபடிக்கு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை வேறுபிரித்திருக்கிற நம்மளை அவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு தலை நிமிரச் செய்கிறவராயிருக்கிறார். நம்ம அவரை மாத்திரம் நம்பும் பொழுது, அவரை மாத்திரம் விசுவாசிக்கும் பொழுது இந்த நாளிலே அவர் நம்மளை வெட்கப்படுத்தாதபடிக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென்.